ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 15 ஸ்லோகம் 1 இறுதி பகுதி. ஐ திங்க் 6th டே நினைக்கிறாரு. ஸோ இந்த சம்சார விருட்சம், இந்த உலகம் எப்படி உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒவ்வொரு சப்தம், இந்த சான்ஸ்கிரிட்ல சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் விரிவான விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவ்யவ அவ்யவ அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, சிம்பிளா சொல்லிடுறேன் என்ன சொல்ல வர்றாரு. ஆனா இத்தனை எக்ஸாம்பிளா ஞானேஸ்வரியில வி நோ தட் தி பவர் ஆஃப் ஞானேஸ்வரி, அது ஃபுல்லாவே உதாரணங்கள் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் தான். ஆனா இந்த அழியக்கூடியது, இந்த உலகம் அழியக்கூடியது, இந்த உலகம் நிலையானது அல்ல, ஆனால் நிலையானது மாதிரி தெரியும், ஆனால் நிலையானது அல்ல. ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கோமே அப்படின்றதுனாலயோ என்னவோ தெரியல, ஞானதேவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு எக்ஸாம்பிள் அடுக்கி தள்ளுறாரு. ஸோ ஐ எம் கோயிங் டு கண்டினியூஸா அது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட போறேன். பட் சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா, இந்த உலகம் பார்க்கிறதுக்கு நிரந்தர மாதிரி தெரியுது, ஆனா அது அழிந்து கொண்டு தானடா இருக்கிறது. இது நிலையானதல்லன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஆனா நீ பார்க்கிறதுக்கு நிலையான மாதிரி தான் தெரியும், அதுக்காக நிலையானதா? நிலையானது அல்ல அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக டன் கணக்குல எக்ஸாம்பிள் அடுக்கி தள்ளுறாரு. ஸோ இதுதான் இந்த அவ்யவ பதத்தினுடைய அர்த்தம். சம்சார விருட்சத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரும்போது, இந்த சம்சார விருட்சம் உண்மை போன்று, நிலையானது போன்று தோன்றும், ஆனால் இது நிலையானது அல்ல, க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிக்கொண்டே இருப்பதுதான் அப்படிங்கிறத படிக்கிறேன் பாருங்க. அசந்து விழுந்துருவாங்க நீங்களே, இத்தனை எக்ஸாம்பிள்ஸா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறேன். அன்றியும் இந்த மரத்துக்கு அவ்யவம், நாசமற்றது என்று மிக்க பிரசித்தி பெற்ற பெயர் ஒன்று. நாசமற்றதுன்னு ஏன் சொல்றாங்க? அது எப்பயுமே பெர்மனண்டா இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நாசமற்றதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகம் இருந்துகிட்டே தானே இருக்கு. யுகங்களாக மாறிக்கொண்டிருந்தாலும் உலகம் இருந்துகிட்டே தானே இருக்கிறது. சோ பிரளயா காலம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இல்லாம போனா மறுபடியும் வந்து வரத்தானே செய்யுது. ஆக மொத்தத்துல கண்டினியூஸா இந்த பிரம்மம் இருக்கும் வரைக்கும் இந்த மாயாவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மாயானா இந்த உலகமும் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அப்படிங்கிறதுனால நாசமற்றதுன்ற அந்த வார்த்தை, அது வேர்டு வந்து அர்த்தம் நாசமற்றதுன்னு. ஆனா எப்படி நாசமற்றதுன்னு அதுக்கு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோப்பா. நிஜமாவே நாசமற்றதுன்னு நினைச்சிடாதே அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய உட்கருத்தை நான் மேலே சொல்ல போகின்றேன், கேளுங்கள். ஏன் நாசமற்றது என்று சொல்லப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்களேன். சான்ஸ்கிரிட்ல அவர் பாட்டுக்கு மொட்டையா நாசமற்றதுன்னு சொல்லிட்டாரு. எந்த நோக்கத்துல நான் அது நாசமற்றதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஞானேஸ்வரியில தான் சொல்றாரு. அது ஒரு வார்த்தையில அது வந்து செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா இருந்துகிட்டே இருக்கு. மாறிக்கிட்டே இருக்கு, ஆனா இருந்துகிட்டே இருக்கு. இருந்துகிட்டே இருக்குன்றதுனால நான் நாசமற்றதுன்னு சொன்னேனே தவிர, அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால உண்மையிலேயே இல்லைன்னு தாண்டா அர்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டியது அங்க சொல்லாம நாசமற்றதுன்னு சொல்லிட்டு, ஞானேஸ்வரியிலும் இன்னொரு அவதாரம் எடுத்துட்டு வந்துட்டு எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாருன்னு பார்ப்போம். சமுத்திரம் ஒரு பக்கத்தில் மேகங்களால் வற்றடிக்கப்பட்டு மற்றொரு பக்கத்தில் நதிகளால் நிரப்பப்படுவதால் அது குறையாமலும் பொங்காமலும் எப்போதும் ஒரே மாதிரியாகவே நிரம்ப நிரம்பி இருக்கிறதாகவே காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டேரக்டாவே புரியும். நான் அடுத்தடுத்து சொல்ற எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸி தான். சமுத்திரத்துல தண்ணி வந்து அந்த கரையை விட்டு ரொம்ப கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அது ஏன் ஏன் அப்படின்னா, ஒரு பக்கத்துல வந்து அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கு மேகம். தண்ணிய வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல எந்த அளவுக்கு தண்ணி எடுத்ததோ அது வந்து மழை கொஞ்சம் நிரம்பிக்கிட்டே இருக்கு. சோ ஒரு பக்கம் எடுக்கப்பட்டு ஒரு பக்கம் சேர்த்து கொண்டிருப்பதால் அது நிலையா இருந்து கொண்டே இருக்கு. அப்ப சமுத்திரம் நிலையானதா அப்படின்னா இல்ல. ஏன்னா அது வந்து ஆவி ஆயிட்டு இருக்கு, திரும்பி வந்து தண்ணியா மாறி சேர்ந்துட்டு இருக்கு. சோ கண்டினியூஸா அங்க மாறிக்கிட்டே தான் இருக்கு. அந்த சமுத்திரத்தின் தண்ணிங்கிறது சமுத்திரத்தின் தண்ணியாவே இல்ல. அந்த தண்ணி திருப்பி மேகமா மாறி, ஆவியா மாறி, நதியா மாறி மறுபடியும் கடலுக்கு வருது. அப்ப சமுத்திரத்துல தண்ணி நிலையா இருக்கா அப்படின்னா நிலையா இல்லதான். ஆனா பாத்தீங்கன்னா சமுத்திரத்துல நிலையா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா அப்படின்னு எக்ஸாம்பிள் ஆரம்பிக்கிறார். மேகங்களால் வற்றடிக்க போதலும் நதிகளால் நிரப்புதலும் ஆகிய இரண்டின் ஏற்பாட்டுக்கு ஒரு பங்கம் இல்லாமல் இருக்கும் வரைக்கும் தான் சமுத்திரம் நாசமற்று ஒரே விதப்பட்டிருக்கிறது என்று So it is because of that chain, அப்படி கண்டினியூஸா செயின் வந்துட்டு இருக்கிறதுனால இட் சீம்ஸ் டு பி தட் அது வந்து நாசமற்றது மாதிரி தெரியுதுடா.
ஆக்சுவலா அது நாசமாயிட்டு தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம். இத்தோற்றம் இருந்து கொண்டிருக்கும். இப்படியே இந்த ஜகத்தில் எப்போதும் வேகமாக சில பூதங்கள் லயமடைந்து கொண்டு சில உற்பத்தியாய்க் கொண்டிருப்பதால் உள்நுழைந்து பார்க்க அறியாத உலகத்தாருக்கு இதில் ஏற்படும் மாறுபாடுகள் புலப்படாமல் இது நாசம் அற்றதென்று தோன்றிக் கொண்டிருக்கிறது. சில பேர் செத்து போயிட்டு இருக்கு. சில பூதங்கள்னு சொல்றாரு. சில ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அழியிற வேகத்துல இங்க வந்து உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த உலகம் அப்படியே சாஸ்வதமா நிலையான அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குல்ல அப்படின்னா, இல்லடா அது வேகமா அழிஞ்சிட்டு இருக்குடா. ஆனா அதே வேகத்துல இன்னொரு பக்கத்துல உற்பத்தி ஆயிட்டு இருக்குன்ற காரணத்தினால உனக்கு என்னமோ அது நிலையானது மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இது நிலையானது அல்ல. எவ்ரிதிங் இஸ் டிஸ்ட்ராயிங் அட் தி சேம் டைம். புதிதாக உற்பத்தியாவதை வைத்து டெஸ்ட்ராய் அற்றது, அதாவது அழிவற்றதுன்னு நீயா நினைச்சுக்க. தானம் செய்து கொண்டே இருக்கும் ஒரு புருஷனுடைய பொருள் அழிவே பொருள் சேருவதற்கு காரணமாவது போல. எத்தனை எக்ஸாம்பிள் பாருங்க. ஆக்சுவலா லா ஆஃப் கர்மா பேஸ்ல சொல்லியிருக்காரு. ஒருத்தன் நிறைய தானம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அதனுடைய கர்மா என்ன பண்ணும் அப்படின்னா அவனுக்கு பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ இவனுடைய பொருள் அழிந்து கொண்டு இருக்கிறதா அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் கர்ம வசத்தின் காரணமாக கர்மாவின் காரணமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறதுன்றதுக்காக பொருள் அழியவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அழியுது புதுசா வந்து சேருது, அழியுது புதுசா வந்து சேருது, அப்படித்தானே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். போற போக்குல வந்து கர்மா லா ஆஃப் கர்மா வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த மரத்தில் ஏற்படும் நாசங்கள் இது வளர்வதற்கு காரணமாக இருந்து கொண்டு இது நாசம் என்ன பொருள் செலவழிக்கிறதே பொருள் வர்றதுக்கு காரணமா இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பக்கம் நாசம் மாறதே இன்னொரு பக்கம் வளர்றதுக்கும் காரணமா இருக்குப்பா அந்த சம்சார மரத்துல அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த ஃபேன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா புரியும். ஒரு ரதத்தின் சக்கரம்னு சொல்லியிருக்காரு. அதை நம்ம பார்த்திருக்கோமோ இல்லையோ. ஃபேனை பார்த்திருப்பீங்க. ஃபேன் சுத்திட்டு இருக்கும்போது அது சுத்துற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நிக்கிற மாதிரி தானே தெரியுது. பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்டா சுத்துது. ரொம்ப ஃபாஸ்டா சுத்துறதுனால என்னமோ வட்டமா ஒரு இடத்துல அது நிக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில அது சுத்திட்டு தான் இருக்கு. ஒரு ரதத்தின் சக்கரம் அதிவேகமாக சுழன்று கொண்டு பூமியின் மேல் ஓடும்போது அது அசையாமல் ஒரே இடத்தில் புதைந்து போய் இருப்பதாக தோன்றுவது போலே இந்த மரத்தில் ஆயுட்காலம் முடிவு பெற்று பிராணிகள் என்னும் கிளைகள் உதிர்ந்து போய் கொண்டிருக்கும் போதே கோடிக்கணக்கான புதுக்கிளைகள் முளையெடுத்து அவைகள் வளர்கின்றன. அதாவது இந்த சக்கரம் வந்து நிலையானது மாதிரி ஏன் தெரியுது அப்படின்னா ரொம்ப வேகமா வந்து சுத்திட்டு இருக்கு. அதே மாதிரி ரொம்ப வேகமா உற்பத்தி நாசம் நடந்துட்டு இருக்கான். அது நடக்கிற அந்த வேகத்துல எப்படி ஃபேன் சுத்துற வேகத்துல நமக்கு நிக்கிற மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி இங்க உற்பத்தி ஆகிற நாசமாகிற வேகத்துல இங்க உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த வேகத்துல நமக்கு இந்த உலக நிலையான மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஷாட மாதத்தின் ஆகத்தில் காணப்படும் மேகங்கள் போல ஆஷாட மாதத்துல மேகங்கள் வந்து சல்லுன்னு வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் பாதை மேகங்கள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து ஆகாயத்தில் காணப்படும் மேகங்கள் போலே உதிர்ந்து போன கிளைகள் எப்போது உதிர்ந்து போயினவென்றும் புது கிளைகள் எப்போது உண்டாயினவென்றும் நிர்ணயிக்க முடிவதே இல்லை. சோ இந்த அளவுக்கு வேகமா கிளைகள் உதிர்ந்து போகுது. கிளைகள் எப்ப உதிர்ந்து போற வேகத்துல அது புதுசா புதுசா உண்டாயிட்டே இருக்கு. அப்புறம் அதை பாக்குறதுக்கு மரம் அப்படியே ஜம்முன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இங்க வந்து இலைகள் அப்படிங்கிறது உயிரினங்கள் செத்து போறது புதுசா உயிரினங்கள் பிறக்கிறது வந்து கற்பனை பண்ணிக்கலாம். மகா பிரளய காலத்தில் இம்மாதத்தில் இலைகள் அனைத்தும் உதிர்ந்து போய் மறுபடியும் சிருஷ்டி காலத்தில் அவைகள் நிறந்தவையாய் கொண்டாகின்றன. மகா பிரளய காலத்தில் அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லா இலையும் காலி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா திருப்பி பார்த்தா மறுபடியும் ஜம்முன்னு வளருது. அது பிரளய காலத்துக்கு ஈக்குவேட் பண்ணிட்டார். சரியா? பிரளய காலத்து பெருங்காற்றிலே சரீரங்கள் என்னும் கிளைகள் உதிர்ந்து போய் கல்பத்தின் ஆரம்பத்தில் புது கிளைகள் கொத்து கொத்தாய் வெடித்து விகாசம் அடைகின்றன. எக்ஸாம்பிள் பாருங்க. கருப்பந்தண்டு கணு மேற்கணுவாய் வளர்ந்து கொண்டே போவது போலே கணுமேல் கணுவாய் வளர்ந்து கொண்டு போவது போலே ஒரு மண்வந்திரம் முடிவு பெற்றதும் மற்றொரு மண்வந்திரம் தொடங்குவது போலே. மண்வந்திரம்னா காலம்னு வச்சுக்கோங்க. அதுவே அவரே எக்ஸாம்பிள் சொல்லிடுறாரு. ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் வந்துகிட்டே இருக்கு. முடிஞ்சிடுச்சா வந்துடுச்சா அப்போ முடியவே இல்லைன்னு சொல்லிடவா? அப்போ தொடங்கவே இல்லைன்னு சொல்லிடவா? ஆனா பாக்குறதுக்கு அது முடிஞ்சாலும் இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு முடிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு தானே சொல்ல வேண்டியது இருக்கு.
ராஜ வம்சங்களுக்கு மேல் ராஜ வம்சங்கள் ஏற்பட்டுக் கொண்டு ஒரு ஒரு வம்சம் அழியுது அப்படின்னா, அந்த வம்சம் அழியுது அப்படின்னா, அந்த அழியிற அதே வேகத்துல இன்னொரு வம்சம் வந்துருச்சு. வந்துருச்சு அப்படின்றதுக்காக அது அழியவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அது அழிஞ்சு அழிஞ்சு புதுசா வந்துகிட்டு இருக்கு. அதனால அது அழிவு தான். அது மாறிக்கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டே இருக்கிறது. அது நிலையானது அல்லங்கிறது தானே உண்மை. ஸோ இங்க வந்து அவ்யயம் அப்படிங்கிற பதத்துக்கு அர்த்தம் வந்து அழிவற்றது அப்படின்னு அர்த்தமா? ஆனா எப்படி அழிவற்றதுன்னு நான் இப்படி புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நாங்க எங்க கிளாஸ்ல வந்து இத சான்ஸ்கிரிட்ல பிரவாக ரூப அனாதி அப்படின்னு சூப்பரா ஒரு வேர்ட் சொன்னாங்க. அதெல்லாமே கூட இந்த எக்ஸாம்பிள் அவரு வர்ணிச்சு தள்ளுறாரு. பிரவாகம் அப்படின்னா ஒரு நதி வந்து பிரவாகமா போயிட்டு இருக்கு. அப்போ நதியில இருக்கிற தண்ணி நிலையானதா அப்படின்னு கேட்டா, நேத்து பார்த்தாலும் தண்ணி அதே அளவுக்கு இருக்கு, இன்னைக்கு பார்த்தாலும் தண்ணி அதே அளவுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக, அது தண்ணி அதே தண்ணியா அது? நேத்து பார்த்த தண்ணி அடுத்த செகண்ட் இல்ல. ஆனாலும் அந்த இடத்துல தண்ணி இருக்கு. எப்படி பிரவாகமா வந்து அ நதி போன அடுத்த செகண்ட் இன்னொரு தண்ணி. தண்ணி இங்க இருக்கிற தண்ணி அங்க போன அடுத்த செகண்ட் இன்னொரு தண்ணி இங்க வந்துருச்சு அப்படிங்கிறதுனால, அ நிலையாக தண்ணி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? தண்ணி நிலையாலாம் இல்ல. ஓடிண்டே தான் இருக்கு. ஆனா பார்க்கிறதுக்கு நிலையா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அனாதின்னா பெர்மனன்ட்டா. பெர்மனன்ட் எல்லாம் கிடையாது ஆக்சுவலா. ஆனா பெர்மனன்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும். அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ்ல அடிக்கிட்டே போறாரு. ராஜவம்சங்களுக்கு மேல் ராஜவம்சங்கள். கலியுகத்தின் முடிவில் 4 யுகங்களின் சரீரங்களும் கீழே உதிர்ந்து கொண்டு போய் மறுபடியும் கிருதய யுகத்தில் ஏற்பட்டு அலை ஏராளமாக உண்டாகின்றன. ஸோ 4 யுகங்கள் முடிஞ்சு மறுபடியும் மறுபடியும் புதுசா யுகங்கள் ஸ்டார்ட் ஆகுது. நடந்து கொண்டிருக்கும் வருஷம் முடிந்து புது வருஷம் ஏற்படுகிறது. ஸோ ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஏற்படுகிறது. ஒரு தினம் முடிவு பெற்று மறுதினம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் காற்றின் மேல் காற்றாக காற்று பாட்டம் பாட்டமாக அடித்துக் கொண்டிருக்கும் போதே காற்று சூப்பர் எக்ஸாம்பிள். இந்த காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அடிச்சுக்கிட்டே இல்லை இந்த காத்து போயிருச்சு அப்புறம் இன்னொரு காத்து வந்தது அப்படின்னு கண்டினியூஸா அது வந்து காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால we feel that it is a the air flow is stagnant அப்படிங்கிற மாதிரி flow of air is constant அப்படின்னு சொல்றோம். பட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. எந்த பாட்டம் முடிவு பெற்றது எது ஆரம்பித்தது என்று தெரிந்து கொள்ள முடியாதது போல தேகங்கள் என்ற கிளைகள் கணக்கற்றவையாய் உண்டாய் மறைந்து கொண்டிருப்பது புலப்படாமலேயே போகிறது. சோ இந்த தேகம் வந்து அழிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதுக்கு உற்பத்தி ஆறத பார்த்துட்டு நீங்க இத அழியறத வந்து தெரியாம போயிடுச்சு நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு தேகம் என்னும் கிளை செத்துப் போய் முறிந்து கீழே விழுந்ததோ இல்லையோ கணக்கற்ற புதுக்கிளைகள் உண்டாய் வளர்ந்து கொண்டிருப்பதால் இந்த சம்சார விருட்சம் அழிவற்றதாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. சோ சிம்பிளா ஒரு வரியில சொல்றேன். நீ மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான்டா. ஆனா புதுசா பிறந்துகிட்டே இருக்கான்றத வச்சுக்கிட்டு இந்த உலகம் அழியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியே. ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு தாங்க டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்கு. படிக்கிறேன் கேளுங்க. இந்த சம்சார விஷயம் அழிவற்றதாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு நதியில் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சொன்ன அந்த நதி எக்ஸாம்பிள் வந்துருச்சு. ஒரு நதியில் ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நீர் ஓடி போய் மேலே புது நீர் வந்து கொண்டே இருப்பதால் அந்நதி நிலை பெற்றிருப்பதாக தோன்றுவது போலே இந்த ஜகத் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதாக தோன்றிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளடா அப்படின்னு நதி எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. வஸ்துவின் உண்மையை விசாரித்து அறிந்தவனுக்கு சமுத்திரத்தில் அலைகள் நிலை பெற்றிருப்பனவா தோன்றுவது போலே விசாரித்து அறியாதவனுக்கு வஸ்துவின் உண்மை நிலையை அறியாதவனுக்கு சமுத்திரத்தின் அலைகள் நிலை பெற்றிருப்பனவாக தோன்றுவது போலே. சோ அலைகள் வந்து கடல்ல எப்பயுமே அலை இருக்கும்டா. கடல்ல எப்பயுமே அலை இருக்கும். பட் ஒரே அலை ஒரே இடத்துல அங்கேயே இருக்கா? வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. அதைத்தான் நீ வந்து கடல்ல எப்பயும் அலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர, அது அழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதானே உண்மை. அழிந்தவுடன் மறுபடியும் வருகிறது என்பதை வைத்து அங்கே அழிவில்லை என்று சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்கிறார். ஒரு கண்மூடி திறப்பதற்குள் கோடிக்கணக்கான பூதங்கள் உண்டாகி மரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஜகத்து நித்தியமானதாக தோன்றிக் கொண்டிருக்கிறதடா. அலை மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்குன்றதுனால இது உண்மை நம்பிட்டு இருக்கே அப்படிங்கிறார். காக்கைக்கு இருக்கும் ஒரே கண்மணியை வெகு லாவகமாக 2 பக்கங்களிலும் அது புரட்டிக் கொள்வதால் உலகத்தார் ஒரே கண் படைத்து அதற்கு 2 கண்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்வது போலே. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா எனக்கே தெரியும். காக்காக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியாதுங்க. ஞானதேவத்துக்கு கத்துக்க வேண்டியது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது ஒரு கண்ண வச்சு 2 பக்கமும் பார்க்கிறத பார்த்து நமக்கு 2 கண் இருக்கிற மாதிரி தெரியும். அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. அதனால நம்பு.
ஆமாண்ணா, கதை இருக்கு. சீதா சீதா மாதா என்னமோ சாபம் விட்ட மாதிரி சொல்லுவாங்கண்ணா இந்த காக்கா கதைக்கு. சரி, புரிஞ்சுப்போம். சோ காக்காக்கு இருக்கிறது ஒரு கண். ஆனா ஒரு கண்ணை வச்சே லாவகமா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி பாக்குறதுனால அதுக்கு நமக்கு பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரி தெரியுமா? வெகு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. ஒருத்தன் செத்துக்கிட்டே இருக்கான், இன்னொருத்தன் பிறந்துகிட்டே இருக்கான். அதை பாக்குறதுக்கு நீ வந்து உலக நிலையா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றதுக்கு காக்கா எக்ஸாம்பிள் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாரு உள்ள. சரியா? இரண்டு பக்கங்களையும் குறைத்துக் கொள்வதா? ஒரு பம்பரம் அதிக வேகமாக சுற்றிக்கிறது. அதான் ஃபேன் எக்ஸாம்பிள், சக்கர எக்ஸாம்பிள் போதாதா? மறுபடியும் பம்பரம் எக்ஸாம்பிள். பம்பரம் எக்ஸாம்பிள் பாத்துருக்கீங்களா? சுழட்டி விட்டோம்னா அந்த பம்பரம் அங்கேயே நிக்கிற மாதிரி தெரியும். அது நின்றுட்டா இருக்கு, சுத்திட்டு இருக்கிறதுனால அது நிக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலா அது சுத்தலைன்னா டொப்புன்னு விழுந்துரும். சரியா? அது கண்டினியூஸா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறதுனால அது நிக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலி அது நிக்கல. ஐ மீன் நிலையாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. பம்பரம் அதிக வேகமாக சுற்றிக் கொண்டிருக்க சுற்றாமல் பூமியில் நிலை கொண்டிருப்பதாக காணப்படுவது போல இவ்வுலகில் லயப்படுதலும் உற்பத்தியாதலும் வெகு வேகமாக நடந்து கொண்டிருப்பதால் இது எப்போதும் ஒரே விதமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொள்ளும் ஒரு அறிவு மயக்கம் ஏற்பட்டு விடுகிறதப்பா. எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஒரு திருஷ்டாந்தத்தை வேற கொடுத்துக்கிட்டே இருக்காரு. டே அழியுதா, அழியுது, அழிந்து கொண்டே இருக்குதா, அழியலேன்னு நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இத்தனை விரிவாக பேசுவது இருக்கட்டும். இவ்வளவு சொல்லணுமா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு மனசு இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்களேன். நல்ல இருட்டில் ஒருவன் கையில் கொல்லிக்கட்டையை எடுத்துக்கொண்டு அதை வேகமாக சுழற்றினால் அது ஒரு சக்கராகாரமாக நிலை பெற்றிருப்பதாக தோன்றுவது போலே இந்த சம்சார விருட்சம் சதா அழிந்து கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்க மூடர்களாகிய உலகத்தார் இதை அழிவு அற்று இருப்பதாக எண்ணுகிறார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்குமே திருஷ்டாந்தம் வேற. அதாவது ஒரு தீப்பந்தத்துல ஒரு ஒரு கைத்துல ஒரு எண்ணில வந்து ஒரு தீயை பொருத்திட்டு இப்ப நான் வந்து ஒரு ரவுண்ட் சுத்தினேன் அப்படின்னா என்ன ஆகும்? ரொம்ப ஃபாஸ்டா சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்க்கிள், ஒரு ஃபயர் சர்க்கிள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். ஆக்சுவலா ஃபயர் சர்க்கிள் அங்க இருக்கு. ஸோ வென் கண்டினியூஸ்லி சேஞ்ச் அ பர்டிகுலர் திங் ஒரு ஒரு நிலையா வந்து ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப ஃபாஸ்டா நான் சுத்திட்டு இருக்கேன், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஃபயர் இங்க இருந்தது இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இங்க இருந்து ஃபயர் இங்க இல்ல, இங்க இருந்து ஃபயர் இங்க இல்ல. பட் இங்க இருந்த ஃபயர் மறுபடியும் இங்க வந்து சேரும். ஸோ லைக் திஸ் when it continuously changing it seems to be like a stagnant. இது நிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த ஜகத்தில் நடந்து கொண்டிருக்கும் உற்பத்தி லயங்களின் வேகத்தை அறியாதவர்களாக இந்த சம்சார விருட்சம் ஒரு க்ஷணங்கூட நிலை பெற்றிருப்பதாகவும் நிலை பெற்று இராததாகவும் ஒரு நிமிஷத்துக்குள் கோடி தடவைகள் உண்டாகி அழிந்து போவதாக அஞ்ஞானத்தை தவிர போவதாகவும் அஞ்ஞானத்தை தவிர வேறு ஆதாரமற்றதாகவும் அஞ்ஞானத்தை தவிர வேறு ஆதாரமற்றதாகவும் க்ஷணத்துக்கு க்ஷணம் அழிந்து மாறிக்கொண்டே இருப்பது. அஞ்ஞானத்தை தவிர வேறு ஆதாரமற்றதாகவும் அப்படின்னா உண்மை சுரூபம் வந்து சச்சிதானந்த சுரூபம். பொய் சுரூபத்துக்கு அஞ்ஞானம்னு ஒரு பேர் கொடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கற்பனை அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். சரியா? சோ கற்பனை அப்படிங்கிறது பொய் தானே. அந்த பொய்யில தான் இந்த மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. வந்து நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ இருக்கிற மாதிரி, செத்து போற மாதிரி, வர்ற மாதிரி. எல்லாமே கற்பனை. வெறும் அஞ்ஞானம் எங்கே காணும். அஞ்ஞானத்தை தவிர வேறு ஆதாரமற்றதாக உண்மையில் இருப்பற்றதாக இருக்கின்றது என்று இம்மரத்தின் சுரூபத்தை ஆதியோடு அந்தமாக அறிந்தவர்கள் இவர்களோ அவர்களைத்தான் சர்வஞன் என்று, சர்வஞனான நான் அறிந்தவர்கள் என்று, ஸ்வதி சம்பிரதாயத்தில் பூஜ்யர்கள் என்றும் பாராட்டுறாருப்பா நம்மள. இந்த மாதிரி எவன் புரிஞ்சுக்கிறானோ இந்த உலகம் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு, அது நிற்கவே இல்லை அப்படின்னு எவன் வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிறானோ, அழியக்கூடியதுதான், இது நிலையானது அல்ல, வெறும் அஜ்ஞானத்தை ஆதாரமாக உண்டது, இது ட்ரூத்தே இல்லை, இது சத்தியமே இல்லை அப்படின்னு எவன் ஒருத்தன் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டானோ, சர்வஞனான நான் சொல்றேன், நீ தாண்டா அறிவாளி அப்படிங்கிறாரு. நீ தாண்டா அறிஞ்சிட்டு இருக்க உண்மையா. அப்புறம் பூஜ்ய சம்பிரதாயத்தில் ஏதோ பூஜிக்கத்தக்கவர்கள் நம்ம பாராட்டுறாரு. யோகாசனங்கள் அனைத்திலும் தேடிக்கொள்ளப்பட்டவை அவர்களுக்கே பயன்பட்டனவே என்று. யோகாபியாசம் பண்ணிட்டே இருக்க, அதை பண்றது எல்லாம் பண்ணி சரி, இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீ பண்ணினதுக்கு அர்த்தம், இதை புரிஞ்சுக்கலன்னா நீ ஒன்றும் பண்ணலன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சுருங்கி சொல்ல ஞானம் என்பது அவர்களாலேயே உலகில் வாழ்வு
அடைந்திருக்கிறதே என்று சொல்வேன் கேள். அதாவது இந்த ஞானத்தை நீ அடையணும்னா இந்த உண்மை புரியணும். இந்த உண்மை புரியாம ஞானம் எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப ஞானம் வாழ்வு பெறணும்னாலே இந்த உண்மை உனக்கு புரியப்பட வேண்டும். இயன்றவர் மீண்டும் சொல்லி வளர்ப்பதேன் வளர்ப்பதேன் வளர்ப்பதேன்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு அவரு. சம்சார உச்சம் உண்மையான இருப்பற்றது என்று எவன் அறிவானோ அவனுடைய பெருமையை எவனால் வர்ணிக்க முடியும் சொல்லி முடிச்சிருக்காரு. இப்ப ஏன் வந்து மாயா ஃபீல வந்து இந்த உலகம்ங்கிறது வெறும் மாயைன்னு புரிஞ்சுக்கோங்க, மாயைன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாள் நம்ம டெய்லி கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஞானதேவனுடைய ஆதங்கத்தை நீங்க புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம ஏன் கிளாஸஸ்ல திருப்பி டிஸ்கஸ் பண்றோம்ன்றத புரிஞ்சுக்கணும். ஏன் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் பத்தாதா? இல்ல 2 பத்தாதா? எத்தனை அன்இமேஜினபிளான எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுக்கோடா. அது அழிஞ்சுகிட்டே இருக்கு. ஆனா அதே வேகத்துல வந்துட்டே இருக்குன்றத பார்த்துட்டு நீ உண்மையான நம்பிட்டு இருக்கே. இத புரிய வைக்கிறதுக்காக இத்தனை எக்ஸாம்பிள் சொல்லி, இது அழியக்கூடியது, இது நிரந்தரம் அல்ல, இது வெறும் மாயை, அஞ்ஞானத்தால் உருவான, கற்பனையால் உருவான ஒன்றும் இல்லாததே என்று ஆணித்தரமாக எவன் உணர்வானோ அவனே ஞானத்தில் நிலை பெற முடியும்னு சொல்லிட்டு அவர் வேற லெவல்ல பாராட்டியிருக்காரு. அவனுடைய பெருமையை அவனால் வர்ணிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பாராட்டியிருக்கார். புரிஞ்சுப்போம் கண்டிப்பா.